ஒரு நிலப்பரப்பிலே தான் இஸ்லாம் பரவி கொண்டிருந்தது. இப்பொழுது அது வளமான பகுதிகளுக்கு வருகிறது. தண்ணீரை தேக்கி வைக்கின்ற அணைகளை கட்டுகின்ற அணைகளை மிகைத்திருந்த சிரியா வளமான பகுதிகள் என்று கருதப்படுகின்ற ஜோர்டான் போன்ற பகுதிகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் கீழ் வருகின்றது. இப்பொழுது புதிய திட்டங்களும் புதிய விளக்கங்களும் தேவைப்படுகிறது. இவற்றை எல்லாம் இஸ்லாத்தோடு இணைக்க வேண்டும். இவற்றை எல்லாம் இறைவன் காட்டிய வழியில் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பாரசீகத்திலே நல்ல நீதிமுறை இருந்தது. அவர்கள் நீதி செலுத்தினார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் ஒரு நல்ல நீதி அமைப்பு முறை இருந்தது. அந்த அமைப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இஸ்லாத்தை அங்கே தாரை வார்த்து விடக்கூடாது. ரோமர்கள் மிகவும் களிப்போடும் ஆடம்பரமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அரேபிய மக்கள் சாதாரண உணவுக்கு கூட, சாதாரண கரடு முரடான மாவுக்கு கூட அந்த மாவுலே ரொட்டியை சுட்டி சாப்பிட்டவர்கள், அதற்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வளமான பகுதிகளுக்கு செல்லுகிறார்கள். அந்த வளமான பகுதியை அவர்கள் கைப்பற்றிய போது இவர்களுடைய எளிமையை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற பொருட்களையும் அவற்றையும் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் அவர்கள் ஜெருசலத்தை கையகப்படுத்த சென்ற நேரத்திலே அவர்களுக்கு கொண்டு தரப்பட்ட உணவு மிகவும் லக்ஸூரியஸான ஃபுட் என்று அவர்கள் நினைத்தார்கள். மிகவும் ஆடம்பரமான உணவு என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த உணவை கண்டவுடன் தூக்கி அந்த பக்கம் வைத்து விட்டார்கள். இதை நான் உண்ண மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அங்கிருந்த சஹாபிகள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இதுதான் இங்க சாதாரணமான உணவு, இதுக்கு கீழே உணவு கிடைக்காது. நாங்க ஒன்னும் பெரிய இடத்து உணவை உண்ணல, குடிசைகளில் என்ன உணவு உண்ணுகிறார்களோ, அடித்தட்டு மக்கள் என்ன உணவை உண்ணுகிறார்களோ அந்த உணவைத்தான் உண்ணுகிறோம் என்று சொன்ன பிறகு சரி பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல மதீனாவிலே இருந்து பயணம் செய்து பாலஸ்தீனத்துக்கு போகிறார்கள். 9 நாள் பயணம். இடையிலே ஒரு நாள் தங்குவதற்கு ஒரு டென்ட் கூட அடித்ததில்லை கலிஃபா அவர்கள். 9 இரவும் 9 பகலும் அவர்கள் பயணம் செய்து போகின்ற போது வசதியான இடங்களுக்கு வந்த பின்னரும் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் சற்றும் அகலவில்லை என்று பெருமைப்பட்டார்கள். ஆக சகோதரர்களே, புதிய சூழ்நிலையை எதிர்கொள்கிறது இஸ்லாம். அங்கே சிலை வணக்கம், ஆடல் பாடல், பெண்கள் என்றாலே போகப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் இது செல்கிறது. அந்த பெண்களை சீரமைக்கிறார்களே அல்லாமல் அந்த பெண்களோடு இணைந்து இவர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கவில்லை. அந்த பெண்களை எல்லாம் புர்கா போட வைக்கிறார்களே தவிர அந்த கலாச்சாரத்தினுடைய தாக்குதலுக்கு இவர்கள் ஆளாகவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் உமர் பின் அல் ஹத்தாப் அவர்கள். ஆனால் ரோம மன்னன் போகும்போது சொல்லிட்டு போனான், சிரியாவை பார்த்துட்டீங்க, பாலைவனத்தில் கிடந்த நீங்க சிரியாவை பார்த்துட்டீங்க, இன்னும் வளமான பகுதிகளை எல்லாம் பார்த்துட்டீங்க, எப்படிப்பா இனிமே இதை விட்டுட்டு போவீங்க நீங்க? ஆனா நாங்க உலகத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லரசு, இதுவரை தோல்வியே சந்தித்ததில்லை. எளிமையை கொண்டும் ஒழுக்கத்தை கொண்டும் எங்களை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் இல்லையா? வந்து பார்த்துக்கிட்டேன்னு போனான். இதை நாங்கள் விடமாட்டோம். இவ்வளவு வளமான பகுதியை உங்களிடத்தில் ஒப்படைப்பதற்கு என்னுடைய மனசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன செய்வது? பஞ்சை பராரிகளை போல் வந்தீர்கள், உடைந்த வாளும் ஈட்டிகளையும் கொண்டு வந்தீர்கள், எங்கே ஜெயிக்க போறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் என்னை வெற்றி கண்டு விட்டீர்கள். எதை கொண்டு? சிறந்த ஒழுக்கத்தை கொண்டும் எளிமையை கொண்டும் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள், திருப்பி வருவேன் என்று சொன்னான். ஆனால் அவன் திருப்பி வரவில்லை. 1095 சிலுவை போர்கள் என்ற அளவிலே போப் அர்பன் II அவருடைய கைகளிலே 2 முரட்டு கூட்டங்கள் கிடைத்தது. அந்த 2 முரட்டு கூட்டங்களையும் மாகியார்ஸ் என்ற ஒரு கூட்டம், கரடு முரடானவர்கள், வைக்கிங் என்ற ஒரு கூட்டம், இவர்கள் 2 கூட்டமும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த மக்களை ஒன்று திரட்டி முஸ்லிம்கள் மீது பாய செய்தார்கள். இதைத்தான் வரலாற்றிலே சிலுவை போர்கள் என்று சொல்கிறோம். சிலுவையை கையிலே ஏந்தி வந்தார்கள். சிலுவை போர்கள் வந்து கொண்டிருந்த நேரத்திலே முஸ்லிம் சமுதாயம் கொஞ்சம் சோர்ந்துதான் இருந்தது. இதிலும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பாடம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் 24 மணி நேரமும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
நம்மளுடைய எதிரிகள் நம்மளை எந்த நேரமும் தாக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே நாம் நம்மளை தயாரித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் அடிக்கடி இதை மறந்து விடுவது உண்டு. இவர்கள் மறந்து விட்டால் கூட எதிரிகள் வந்து நினைவூட்டுவது வழக்கம். அப்படித்தான் நடந்தது. முதல் சிலுவை போரிலே நாம் பிடித்த எல்லா இடமும் போய்விட்டது. எந்த அளவுக்கு பைத்துல் முகதஸ் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் ஜெருசலமும் அவர்களுடைய கைகளுக்கு போய்விட்டது. இதை இழந்த அவர்கள் 90 ஆண்டு காலம் அதை மீட்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வந்தவர்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் என்று சொன்னால், இன்று எப்படி குஜராத்திலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, எப்படி பாலஸ்தீனிலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, எப்படி போஸ்னியாவிலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, எப்படி செச்சன்யாவிலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, இதேதான் அன்று நடந்தது. சகோதரர்களே, அன்றைக்கு நடந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் எதிர்த்து போராட தயாராக இருந்தார்கள். ஆனால் சிலுவையை ஏந்தி வந்த அந்த போராளிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆயுதத்தை போட்டுவிட்டு பைத்துல் முகதஸ் பக்கத்திலே குழுமி விடுங்கள், நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆயுதத்தை கீழே போட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒருவரை விடாமல் வெட்டி கொண்டு விட்டார்கள் சிலுவை வீரர்கள். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா சொல்லுகிறது, சிலுவை போர் வீரர்கள் குதிரைகளை போகும்போது குதிரைகளினுடைய முழங்கால் அளவுக்கு இரத்தம் நனைந்திருந்தது என்று. அவர்கள் குழந்தைகளை காலை பிடித்து தலையை எடுத்து பாறைகளிலே மோதி கொலை செய்தார்கள். குஜராத்தில் மோடியும் அதைத்தான் செய்தார். வயிற்றில் இருக்க குழந்தைகள் எல்லாம் கிழித்து ஏன்பா கொலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டா, மோடி வகையராக்கள் அத்வானி வகையராக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவன் வளர்ந்தாலும் நாங்க தான் கொலை செய்யணும், ஆனால் நாங்க இப்பவே கொலை செய்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஒரு காட்டிக் முராண்டித்தனமான ஒரு கோபத்தோடு முஸ்லிம்களோடு பாய்ந்து வந்தார்கள் அந்த சிலுவை போர் வீரர்கள். ஆனால் சுல்தான் சலாவுதீன் அவர்கள் ஒரு படையை திரட்டினார்கள். இமாம் சாப் அவர்கள் சொன்னது போல நிறைய குழப்பம் இருந்த சமுதாயத்தில். ஆனால் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களால் ஒரு படையை முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளால் உருவாக்க முடிந்தது. பொதுவான பிரச்சனையை காட்டி மட்டுமல்ல, ஈமானின் வலிவை கொண்டு அவர்களை ஒன்றிணைத்தார்கள். ஒன்றிணைத்து அந்த படையை கொண்டு மோதினார்கள். 2,40,000 சிலுவை போர் வீரர்களை வெறும் 60,000 சகோதரர்களை கொண்டு, முஜாஹிதுகளை கொண்டு மோதி சிலுவை போரை வென்றார்கள். ஆனால் சிலுவை போரில் வெல்லுவதற்கு முன்னால் என்ன நடந்தது என்று சொன்னால், 2வது சிலுவை போரை நடத்தி வந்த ரெஜினால்ட் என்ற மன்னன் சொன்னான், நான் முஸ்லிம்களை இதோடு விடமாட்டேன், நான் முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் அழித்து மக்காவுக்கும் மதீனாவுக்கு உள்ளாலே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே இருந்து அவர்களை நான் எடுப்பேன், புதைகுழியை தோண்டி எடுப்பேன், இந்த மார்க்கத்தை தடம் தெரியாமல் ஆக்கி விடுவேன். முஸ்லிம்களும் நினைத்தார்கள், இதோடு நம்மளுடைய மார்க்கம் முடிந்து போய்விட்டது, இவ்வளவு பெரிய காட்டுமிராண்டிகளை நாம் எப்பொழுது வெற்றி கொள்ள போறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் வந்தார்கள். 90 ஆண்டு காலம் 1995 இருந்து 1185 வரைக்கும் பைத்துல் முகதஸ் பள்ளிவாசலில் ஜும்மா கூட நடந்ததில்லை. ஆனால் 1187 சலாவுதீன் அய்யூபி அவர்கள் தலைமையிலே பைத்துல் முகதஸை மீட்டோம். ஜும்மாவை தொழ வைத்தார்கள். முழங்கால் அளவுக்கு கிறிஸ்தவர்களை கொண்டு இரத்தத்தில் நடக்கவில்லை. சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அறிவித்தார்கள், எல்லோருக்கும் விடுதலை, கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கும் யூத ரிபீன்களுக்கும் விடுதலை, உங்களுடைய பொருட்களுக்கும் உங்களுடைய உயிருக்கும் நான் பாதுகாப்பை வாக்களிக்கிறேன் என்று அறிவித்தார்கள். இப்படி காட்டுமிராண்டித்தனமாக கொலை செய்தவர்களையும், இனி இந்த மார்க்கம் நிலைபெற முடியாது, தலையெடுத்து தலைக்க முடியாது என்று நினைத்த நிலையிலும் அல்லாஹ் என்ன செய்தான்? வெற்றியை கொடுத்தான். சகோதரர்களே, சிலுவை போர்களுக்கு பிறகு நாம் வாழ்வோம் என்று நினைக்கவில்லை. ஆனால் விடவில்லை கிறிஸ்தவர்கள். 152 வருடம் இந்த சிலுவை போர்களை நடத்தினார்கள். 1995